ஓகே. ஸோ 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு கீபோர்டு வந்து கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா, ஒரு கீபோர்டு உங்களுக்கு ஒரு மொபைல் இல்லை லேப்டாப்பில் இருந்துச்சுன்னா, ஒரு மொபைலில் டேட்டா பேக், ஏன்னா நெட்டில் தான் நம்ம கிளாஸ் இருக்கிறது இல்லையா, ஆன்லைனில். ஸோ டேட்டா பேக், அப்புறம் நோட்டு பேனா, அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லாமே படித்து முடிச்சிடலாம். எந்த ஒதுக்காகவும் எந்த ஒரு நேரத்துலையும் நோட்ஸுக்கு கிளாஸுக்கு எதுக்குமே யாருமே ஃபீஸ் கேட்க மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நீங்களும் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் ஜாலியாக கற்றுக்கிட்டு ஆண்டோட நாமத்துக்காக தாளத்தை பயன்படுத்துங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எத்தனை பேர்கிட்ட கீபோர்டு இல்லை? கீபோர்டு இல்லைன்னா நோன்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணி பார்ப்போம். கீபோர்டு இல்லாதவங்க எல்லாட்டும் கீபோர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கீபோர்டு இல்லாதவங்க மட்டும் நோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மெசேஜில். இருக்குன்னா ஓகே. ஓகே. ஸோ யார் மெசேஜ் பண்ணி இல்லாட்டி இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே. என்ன கண்டிப்பாக தேவை, கீபோர்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து கிளாஸ்ன்னு எடுத்து அசைன்மெண்ட்ஸ்லாம் வாசித்து அனுப்பணும். ஸோ அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பே, சரியா? வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா இந்த நான் ரெக்கார்ட் பண்ணுற கிளாஸை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், இந்த ஜெனரேஷன் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதிலே பார்த்து கற்றுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் எதுக்காகனா, நீங்கள் அசைன்மெண்ட் சென்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பே, சரிங்களா? ஸோ அதனால் கீபோர்ட் இல்லாட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்று வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹேண்டில் கூட வாங்க. இல்லை கொஞ்ச நாளைக்கு இந்த 6 மாதத்துக்காவது வாங்கி கற்றுக்கிட்டு கூட நீங்கள் கொடுக்குறதுக்கு யார்ட்டையோ தெரிஞ்சவங்க தானே, அப்படி கூட வாங்குங்க. ஆனால் கீபோர்டு இந்த கற்றுக்கிறது உங்களோட கீபோர்டு கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? ஸோ நோட்டு பேனா எப்பொழுதுமே எல்லா கிளாஸுமே அப்படி வந்துடுங்க. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஜூன் 5ஆம் தேதி இன்றைக்கி. இதில் வந்து கரெக்டாக 26 கிளாஸ் வரும். அப்போது வந்து நவம்பர் 27ஆம் தேதி நவம்பர் வீக்குன்னு போட வச்சுருக்கீங்கன்னா ஓகே. ஸோ நவம்பர் 27ஆம் தேதி இந்த கோர்ஸ் வந்து முடியும். ஸோ 26 கிளாஸ் இருக்கும். 26 கிளாஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 9 மணிக்கு சரியாக ஸ்டார்ட் பண்ணும் கூகுள் மீட்டில். ஸோ இப்போ நான் ஒரு லிங்க் கொடுத்தேன் இல்லையா, இதே லிங்க் தான் எல்லா கிளாஸுக்கும். நம்ம ஒரு கிளாஸுக்கும் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ண இப்போ இந்த ஒரு லிங்க் மூலிமா வந்தீங்க இல்லையா, இந்த ஒரே லிங்க் தான் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி வரதுக்கு. ஸோ ஆனால் ஒவ்வொரு கிளாஸ் வரும்பொழுதும் இதே லிங்க்கை ஷேர் பண்ணுவோம், பட் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லது. ஓகே. ஸோ ஒரு சில ரூல்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் தான் நல்லது, ஒழுங்குகரமாக நம்ம செய்யணும். ஓகே. கீபோர்ட் கேட்டாச்சு, இதையும் சொல்லியாச்சு. ஓகே, ரைட். ஸோ ஓகே. அதே போல் கிளாஸுக்கு வரும்பொழுது ஆப்சண்ட் இல்லாமல் எல்லா கிளாஸும் கூடுமான வரைக்கும் அட்டன் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்டேட் பண்ணிவிட்டு குரூப்பில் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுவேன், இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த உங்கள் நேம், ரோல் நம்பர் லிங்க் அனுப்பியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன், முன்னாடி லிங்க் அனுப்பியிருந்தேன். அந்த லிங்க்கில் தான் நீங்கள் அசைன்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அட்டெண்டன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அட்டெண்டன்ஸ் கிளாஸுக்கு வந்து ஒரு தவறுதெல்லாம் ஆப்ஷன் போட்டிருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நான் வந்து டக்குன்னு போட்டுருவேன், சரிங்களா? ஸோ அதனால் அப்பப்போ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸுக்கு வந்து வர முடியல அப்படின்னா ஏதாவது இருந்துச்சு, இல்லை வேறு எங்கேயாவது போகணும் முக்கியமான காரணம் இருக்குன்னா நீங்கள் வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சரியா? ஸோ கிளாஸ் அதாவது வியாழக்கிழமைக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பெர்மிஷன் அப்படின்னு போடுறேன். ஸோ எதுவுமே நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் ஆப்ஷன் தான் போடுவேன். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டேன் பர்மிஷன் போட்டுருங்க நான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரியா? முன்னாடியே சொல்லிடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பெர்மிஷன் போட்டுருவோம், சரியா? ஓகே. ஸோ அதே போல் ஒரு கிளாஸுக்குமே அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுடைய நேமும் ரோல் நம்பரும் ரெண்டுத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. இப்போ சில பேர் டைப் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில லேட்டாக வந்தவங்க உங்கள் பேரையும் ரோல் நம்பரையும் டைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிடுங்க, சரியா? ஸோ நான் அதை பார்த்து அப்டேட் பண்ணிக்குவேன் அட்டெண்டன்ஸை. ஓகே. ஸோ அதே போல் உங்களுக்கு கிளாஸுக்கு வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் ஒரு சேனலில் போடுவோம், லிங்க் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ரெக்கார்டட் கிளாஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட்ஸை கரெக்டான என்னென்ன அசைன்மெண்ட்ஸோ அதெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணணும். ஸோ கிளாஸுக்கு ஒரு சில நேரத்தில் எல்லாம் வர முடியாமல் சில பேரில் போகலாம், ஸோ பெர்மிஷன் உண்டு. ஆனால் அசைன்மெண்ட்ஸை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஒரு சில நேரம் ரொம்ப கடினமாக பண்ண முடியல, ஒரு வாரம் ஃபுல்லாகவே பிஸியாக இருந்துட்டேன்னா மேபி ஒரு வீக் தள்ளி போடலாம். ஆனால் அதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் அசைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் சேர்ந்துக்கிட்டே போயிடும், உங்களுக்கு தான் ரொம்ப பேர்டன் ஆயிரும். ஸோ கரெக்டாக அசைன்மெண்ட்ஸை பண்ணிடுங்க, அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இல்லை, பண்ணியே தான் ஆகணும், சரி? ஸோ அதே போல் கிளாஸுக்கு இல்லை அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வரல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க.
3 வாரமாக தொடர்ந்து நீங்கள் கிளாஸுக்கும் வராமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க, அது ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னா நாங்கள் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ வேறு வழி கிடையாது, சரிங்களா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து அதை கொடுக்குற டேட்குள்ளே இப்போ ஒரு இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறோமா, இன்றைக்கி அசைன்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸஸ் அசைன்மெண்ட்ஸ் ரெண்டுமே நான் கொடுத்துருவேன். ஸோ அப்போ ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ வியாழக்கிழமை கொடுக்குறோன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துருங்க, சரியா? ரொம்ப பிஸியாக இருந்தால் புதன்கிழமை வரைக்கும் போகலாம். ஏன்னா எல்லாருமே புதன்கிழமை நிறைய பேர் போட்டிங்கன்னா அடுத்த நாள் கிளாஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு சென்டரை முடியாமல் போகலாம். ஸோ அதனால் குடும்பம் வரைக்கும் முன்னாடியே பண்ணிடுங்க. ஸோ அதே போல் அசைன்மெண்ட்ஸும் 3 வாரமாக தொடர்ந்து, அதாவது கண்டினியூஸாக 3 வாரமாக அசைன்மெண்ட்ஸ் பண்ணாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து குரூப்பில் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஞாபகத்தில் அதை வச்சுக்கோங்க. பயப்பட வேணாம், ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ சில பேர் எதுக்கு அந்த ரூல் கொண்டு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு ரூல் நாங்கள் கொண்டு வரல. சில பேர் வந்துட்டு கிளாஸுக்கும் வராமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் அசைன்மெண்ட்ஸும் பண்ணாமல் அவங்க இருக்கிறாங்களா, படிக்க விரும்புகிறாங்களா, நாங்களாக கேட்டதுக்கப்புறம் என்ன ஒன்று நீங்கள் வரவே இல்லைன்னு கேட்குறப்ப, இல்லை நான் கிளாஸுக்கு வரல நான் வந்து அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே. ஸோ எக்ஸசைஸ் வந்து வீடியோ எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வாசித்து அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்ம குரூப்லேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கீபோர்டு, அந்த ஃபிங்கர் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அதே போல் ஃபோனை கொஞ்சம் கிட்டக்க வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு நல்லா கிளியராக இருந்தால் போதுமானது. இதுக்குன்னா பார்த்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது தான். ஸோ அப்போ தான் எப்படி வாசிக்கிறேன் என்ன ஏதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்ல முடியும். ஓகே. ஸோ எவ்ரி கிளாஸ் வரும்பொழுதும் நீங்கள் கீபோர்டு நோட்டு பேனா எடுத்து வச்சுருங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம நோட் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு சில நேரத்தில் கீபோர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் எப்போதுமே கீபோர்டு நோட் பேனோட உட்காந்துருங்க. ஏன்னா திடீர்னு நமக்கு தேவைப்படுச்சுன்னா நமக்கு வேணும். ஸோ எப்போதுமே கீபோர்டு உட்காந்துருங்க. அதே போல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நான் வந்து அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்போ கிளாஸில் மட்டும் தான் கேட்க முடியுமானா அது மட்டும் இல்லை, நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சில நேரத்தில் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் சில பேர் கொஸ்டின்ஸ் வரும். எனக்கு அது மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் குரூப்லேயும் கூட கேட்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, 3rd பேட்ச் கீபோர்ட் குரூப், அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் அதுலேயுமே ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து. அதே போல் இப்போது கிளாஸ் எடுக்கிறப்பே நான் கொஸ்டின் வந்து மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே கேட்கலாம். இல்லை ரொம்பவுமே இல்லை இப்போ இமீடியட்டாக கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக அந்த மாதிரி நீங்கள் நடுவில் கேட்கலாம். ஸோ அப்படி வாய்ப்பு இருக்காது, பட் அதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் மெசேஜஸ் வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக பர்சனலாக யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டோம், சரியா? ஸோ எதுவாக இருந்தாலும் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கூகுள் மீட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது 2ல் தான். ஸோ ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறதில்ல, எல்லாமே எல்லாம் பண்ணும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த குரூப்பில் இந்த 6 மாதம் கோர்ஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக டெய்லி ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்ன போடுறாங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ மெசேஜ் நான் இல்லாட்டி நான் இல்லை ரூபன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் போடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸாவது மெசேஜை பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நோட்ஸு இல்லை அசைன்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்க முடியும், கரெக்டாக அசைன் பண்ண முடியும். ஸோ மெசேஜையும் பார்த்துருங்க, சரியா? ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க குரூப்பில், அவ்வளோதான். ஸோ அது இப்போ கிளாஸ் நடக்கும்போது சரி, மற்ற நேரம் சரி, எதாவது குரூப்பில் ஷேர் பண்ணும்பொழுது நம்ம பேசும்பொழுது வி ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். ஒருவர் நம்ம வந்து மேன்மேலாக இனி நம்ம நடந்து கொள்வோம். ஓகே. ஸோ இதில் என்னென்ன கற்றுக்க போகிறோம் ஒரு சின்ன நம்ம அவுட்லைன் பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக ரொம்ப பார்க்கணும் அப்படின்னா என்ன கற்றுக்க போகிறோம்னா பேசிக் மியூசிக் தியரினா என்ன, ஏன்னா தியரி நம்ம பாஸ்ட்டாக தான் ப்ராக்டிக்கல் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்ம தியரி பண்ணால் ப்ராக்டிக்கல் பண்ணோம்னா எதையாவது பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ தியரி ரொம்ப முக்கியம்தான். அதே நேரத்தில் தியரி நல்லா முடிச்சுட்டு அப்புறம் ப்ராக்டிக்கல் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் கார்ட்ஸ், இந்த கோர்ஸ் முழுவதுமே எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். எல்லா ஒரு ரிதம்னா என்ன, ஸ்கேல்னா அதுனா என்ன, எல்லாமே ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்கலாம், வாசிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் லெவல் மட்டும் அப்படி சொல்ல, பட் அதை நீங்கள் தொடர்ந்து பில்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இன்னும் அடுத்த நீங்கள் வேறு லெவல் போனாலும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாவற்றுக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ எங்களுடைய விஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக சர்ச்சில் நம்ம வாசிக்கும் பொழுது
நம்ம கீபோர்ட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாடல் பாடும்போது ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல இசையோடு பாடும்பொழுது நமக்கு அந்த பாடலோடு அந்த இசையும் சேர்ந்து வரும்போது நம்ம அதை கேட்டு அதை பாடி அந்த ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது போல் சர்ச்சில் வாசிக்கிறப்போ ஒரு நல்லா வாசிக்கிறதுக்கும், அதே போல் பர்சனலாக வர்ஷிப் பண்ணும்பொழுதும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு வர்ஷிப் பண்ணுறோம், இல்லை சாங் கம்போஸ் பண்ணுறோம், இதுக்கெலாம் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே அசைன்மெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஏன்னா வீடியோஸை நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் வீடியோ லிங்க் வந்து யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. நான் அந்தந்த லெசனுக்கு வரும்பொழுது குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். சரியா? நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த பிடிஎஃப் நோட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுலேயுமே உங்களுக்கு கடைசி பேஜில் அந்த லிங்க்லாம் இருக்கும். ஸோ அதுலேயும் இருக்கும், அதே போல் குரூப்லேயும் ஷேர் பண்ணும். சரி, இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் சில நேரம். ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போ என்ன பண்ணால் நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து ஒன்று குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு ஷேர் பண்ணுற மாதிரி தான் வரும். பர்சனலாக எழுதி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வீடியோவை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ட்ரைபாட் இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரைபாட்லன்னா வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது டேபிளில் எங்கேயாவது ஷெல்ஃபில் வைக்கலாம். ஆனால் கட்டி தொங்க விட்டுறாதீங்க. போன பேட்சில் ஒருத்தர் வந்து அசைன்மெண்ட் அனுப்புனார். அசைன்மெண்ட் அனுப்புனா ஊஞ்சல் மாதிரி ஆடுது. என்னடா வீடியோ ஊஞ்சல் மாதிரி ஆடுது அப்படின்ட்டு கேட்டேன். என்ன பிரதர் இப்படி ரொம்ப ஷேக் ஆகுதே அப்படின்னு. அப்போது சிரிச்சிட்டு சொல்கிறாரு, இல்லை பிரதர் நான் வந்து ஸ்டாண்ட் இல்லாதனால. யாரோ உள்ளே வராங்களா? கதவை திறந்து விட்டுறோமா? ஓகே சரி. என்ன பண்ணுறாரு, கையில் கட்டி தொங்க விட்டுறாரு. அது ஜின்னு ஊஞ்சல் மாதிரி ஆடுது. ஏன்னா வீடியோ இவ்வளோ இப்படியா வீடியோ ஆடும், என்ன தான் ஷேக் ஆனாலும் அப்படின்ட்டு. என்ன பிரதர் எப்படி ரொம்ப வீடியோ ஷேக் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அல்ல பிரதர் மேலே கயிறு கட்டி தொங்க விட்டுருந்தோம். அப்புறம் சொன்னேன், கயிறு கட்டிலாம் தொங்க விடாதீங்க, ரொம்ப ஷேக் ஆகுது, நீங்கள் கையிலே பிடிச்சி எடுங்க அப்படின்னு. அப்புறம் கையில் பிடிச்சி எடுத்து அனுப்புனாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விசித்திரமாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரைபாட் இருந்தால் பண்ணுங்கள், வாங்க முடிஞ்சோ வாங்க. இல்லாட்டி கடைசி ஆப்ஷன் என்னென்னா, வேறு யாராவது உங்களை ஜஸ்ட்டு கேமரா ஹோல்ட் பண்ணிடு, இப்படி ஷோல்டர் கிட்டே இருந்து இப்படி கீபோர்டை கவர் பண்ணி நீங்கள் வாட்சி ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை இந்த லெஃப்ட் சைடில் இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா கீபோர்டும் அந்த ஃபிங்கரிங் தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ இன்னொருத்தர் அது மாதிரி வீடியோ, ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் வாசிக்கமாக இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் ஒரு நபரை கூட நீங்கள் ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த நீங்கள் நல்லா வாசித்து பார்த்துட்டு கடைசி எடுக்கும்பொழுது, ஏன்னா அசைன்மெண்ட் சென்ட் பண்ணும்பொழுது சில பேர் வாசிச்சுட்டு உடனே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். அப்படியே எடுக்காதீங்க. நீ வாசித்து நல்லா மிஸ்டேக் இல்லாமல் வாசித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே குரூப்பில் தான் ஷேர் பண்ணும். ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது அப்புறம் அதை சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா தியரி இந்த கிளாஸ் சொல்லும்போது ரொம்ப ஈஸி, இருக்கிற விஷயத்த சொல்ல போகிறோம். பட் இந்த என்கிட்ட நோட்ஸ்லாம் உங்களை கொடுத்தா நீங்களே டீச் பண்ணிடலாம். எல்லா நோட்ஸும் கொடுத்தா டீச் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ முக்கியமான விஷயம்னா ப்ராக்டிஸ். நீங்கள் வாசிக்கணும். கீபோர்டு நீங்கள் அந்த சொல்லித்தர லெசன்ஸ் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து வாசிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷம், அரை மணி நேரம் நீங்கள் வாசிங்க. நான் சொல்கிறது குறைஞ்சது. இது அதிகமாக நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கை செட் ஆகும், ஃபிங்கரிங் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆகும், அது இருக்கும். ஸோ குறைஞ்சது மினிமம் அரை மணி நேரமாவது நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து வாசிங்க. இந்த 6 மாதம் பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதை வந்து மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் லேர்ன் பண்ணும் பொழுது. ஓகே. இந்த கோர்ஸ் முடித்தோடனே டிஜிட்டல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கொடுப்போம். சரியா? இந்த ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி சொல்லணும்ல, இது வந்து சாஃப்ட் காப்பி. ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அனுப்பி 2 கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். ஒன்று வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இன்னொன்று எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ நீங்கள் எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அசைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ கிளாஸ்லாம் ஃபுல்லாக வந்துட்டிங்க, ஆனால் அசைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வெறும் கம்ப்ளீஷன் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட். எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் தான். அதே போல் அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு சில கிளாஸ் வராமல் விட்டிங்கன்னா கூட
உங்களுக்கு வந்து எக்ஸலன்ஸ் உண்டு. ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் வாசிச்சு அனுப்புகிறாங்க, ரெக்கார்டு கிளாஸாக நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அவுட்லைன் பார்ப்போம். சரியா, என்ன தான் கற்றுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன போல் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன சொல்லி தருவாங்க இவங்கெல்லாம் பார்த்தா நல்லா சொல்லித்தர மாதிரி தெரியலையே, என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் அவங்க சந்தேகம் இருக்கும். ஸோ அதை இப்போ கிளியர் பண்ணுறது தான். சரி, ஸோ நான் சொன்னப்போ 26 கிளாஸ், 26 கிளாஸில் ஓரியன்டேஷன், இன்றைக்கி ஓரியன்டேஷன், கடைசியில் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், இது 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 24 கிளாஸ். ஸோ 24 கிளாஸில் தான் நம்ம எல்லாமே ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். தியரி, நோட்ஸு, லெசன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்டில் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2வது மியூசிக்கல் ஆல்ஃபபெட். ஸோ மியூசிக்கல் ஆல்ஃபபெட்னா என்ன அப்படின்னா, ஆல்ஃபபெட் நமக்கு தெரியும், இது எழுத்துக்கள் இல்லையா. ஸோ மியூசிக்கலில் வந்து ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த நேம் தான் சொல்லுவோம். இப்போது ஓரளவுக்கு நம்ம கீபோர்டு வாசிச்சிருப்போம், ஏபிசிடி நோட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த ஏபிசிடி நோட்ஸை மியூசிக்கல் நோட்ஸுக்கு பேர் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது யார் பேர் வச்சாங்க, எப்போ வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, அது எப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த வாரம் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷார்ப் அண்டு ஃப்ளாட், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்னு சொல்லும்போது நம்ம 2 வகையில் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப் ஃப்ளாட்னா என்ன. ஜென்ரலாக மியூசிக்கில் பார்க்கும்போது ஷார்ப் அப்படின்னா என்னென்னா, ஒரு நோட்டோட ஹையராக போகிற எல்லா நோட்டுமே ஷார்ப்பு, ஒரு நோட்டில் இருந்து அதுக்கு லோவராக இருக்க எல்லா நோட்டுமே ஃப்ளாட் ஜென்ரலாக மியூசிக்கில். ஆனால் கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம வாசிக்கும் பொழுது ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்னு நோட்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, அதை வந்து நம்ம என்ன, ஷார்ப் நோட்ஸ்னால் என்ன, ஃப்ளாட் நோட்ஸ்னால் என்ன, டபுள் ஷார்ப் நோட் இருக்குது, டபுள் ஃப்ளாட், அது என்னன்னு சொல்லி நம்ம அதை பார்ப்போம். ஸோ அடுத்து தான் ஸ்கேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த 24 லெசன்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் ராகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம ஆங்கிலத்தில் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பாட்டு எந்த ஸ்கேலில் இருக்குது, இந்த ஸ்கேலை வச்சு தான் கார்ட் பில்ட் பண்ணுவோம், இந்த ஸ்கேலை வச்சு தான் இன்ட்ரோடு வாசிப்போம், இந்த ஸ்கேலை வச்சு தான் இன்ட்ரோ வாசிப்போம், இந்த ஸ்கேலை வச்சு தான் எல்லாமே. சரிங்களா, அப்போ ஸ்கேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கேல்ஸில் மேஜர் ஸ்கேல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா, எப்படி இந்த ஸ்கேல்லாம் ஃபார்ம் ஆகுது நம்மளே எழுதுவோம். ஓகேவா, அது போகும்பொழுது பார்ப்போம். அப்புறம் மைனர் ஸ்கேல், அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்படி அது ஃபார்ம் ஆகுது, என்னென்ன நோட்ஸ் வருது, அதை எப்படி வாசிக்கணும், எல்லாமே அதில் பார்ப்போம். அப்புறம் ரிலேட்டிவ் ஸ்கேல்னால் நம்ம மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் அப்படின்னு பார்ப்போம், 2 பார்ப்போம். இப்போ மேஜரில் இப்போ சி மேஜர் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா சி மேஜர் ஸ்கேலில் என்னென்ன நோட்ஸ்லாம் வருதோ அதே நோட்ஸு வேறு ஒரு மைனரில் வரும். அதான் ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ். 2மே பார்த்திங்கன்னா அதே நோட்ஸை கொண்டதாக இருக்கும். அதான் ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் பார்ப்போம். அடுத்து சவுண்டு மேட்ச் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு பாட்டுக்கு நம்மளாம் நோட்ஸ் கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னா சவுண்டு மேட்ச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லும்பொழுது சவுண்டுன்னு சொல்லும்பொழுது ஹியரிங் தான். நம்ம எப்படி கேட்குறோம் அதை பொறுத்து தான் நம்ம கேட்டு நோட்ஸ் எழுதுறதுலாம். அப்போ சவுண்ட் மேட்ச்னால் என்ன, அது ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம பார்த்து எப்படி வந்து இயர் ட்ரைனிங், நம்ம இயர் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அந்த மியூசிக்கை லிசன் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு. சரிங்களா, அதை பார்ப்போம். அடுத்து நம்ம கார்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேஜர் கார்டு ஃபார்மேஷன், இந்த கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ சி மேஜர் கார்டுனால் அதுக்கு 3 நோட்ஸ் வரும். ஏன் அந்த 3 நோட் ஏன் வருது, வேறு வராது. அப்போ இந்த மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகுது, மேஜர் கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, மைனர் கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கார்டு இன்வர்ஷன். இப்போ கார்டு வாசிக்கும் போது ஒரு இடத்துல வாசிப்போம், இன்னொரு கார்டு வாசிக்கணும்னா ரொம்ப தள்ளி வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி கார்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த கார்டு இன்வர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த நோட்ஸை வந்து இடம் மாற்றி நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அது வாசிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கார்டு இன்வர்ஷன்னா இன்வெர்ட் பண்ணுறது, ஓகேவா, திருப்பி போடுறது, இல்லை நோட்டோட பிளேஸ்மெண்ட்டும் மாறும். ஸோ அது நம்ம பார்ப்போம். அதே போல் ஆல் அதர் கார்ட்ஸ் சொல்லும்போது நம்ம டிமினிஷ்டு, ஆகுமெண்டடு, அப்புறம் மைனர் 7th, மேஜர் 7th, சஸ் கார்டு, இது போல் நிறையா கார்ட்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன கார்ட்ஸ்லாம் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து கார்டு ப்ரோக்ரஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாட்டு வாசிக்கிறோம். இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு பாடுறோன்னா சி மேஜர் கார்டு பிடிச்சிட்டு கடைசி வரைக்குமே சி மேஜர் கார்டே சின்ன நத்திட்டு இருப்போமா, இல்லை, நல்லா இருக்காது. அப்போது சி மேஜர் கார்டு பாட்டுக்கு என்னென்ன கார்டுலாம் வரும், ஓகேவா, அதை நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். அப்போ என்னென்ன கார்டுலாம் வரும் அதை தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுதான் கார்டு ப்ரோக்ரஷன். எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது,
இந்த கார்டு வந்து ஒரு பாட்டில் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது. இந்த பாட்டு ப்ரோக்ரஷன் ஒரு பாட்டுக்கும் மாறும், எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குது, இன்னொரு பாட்டு சி மேஜர் இருக்குன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கார்டு ப்ரோக்ரஷன் இருக்காது. அதோட டியூனை பொறுத்து ஸ்கேலை பொறுத்து மாறும். நான் சொன்னேன்ல ஸ்கேல் முக்கியம். ஸோ அதை பொறுத்து இந்த ப்ரோக்ரஷன் மாறும். ஸோ அப்போ நம்ம ப்ரோக்ரஷன் என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன். சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம கீபோர்ட் நோட்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ஜெனரேஷனில் போட்டிருப்போம். இப்போ கர்த்தர் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு தர் அப்படி இருக்கும். நல்லவர் அப்படின்னா நல் ஸ்பேஸ் விட்டு வா ஸ்பேஸ் விட்டு நல் ஸ்பேஸ் விட்டு லா, அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வர், நல்லவர் அப்படி இருக்கும். ஸோ ஏன் இந்த ஸ்பேஸ் வந்து இப்போ போடுறோம், இது நோட்ஸுக்கு ஏற்றது போல் நம்ம என்ன பண்ணுறோம், சிலபிளாக பிரிச்சுட்டு அப்புறம் தான் நோட்ஸ் எழுதுவோம் மேலே. அப்போ இதுக்கு பேர் சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக இது வரைக்குமே இந்த 17 லெசன் இருக்கா, 17 இல்லை 16ன்னு வச்சுக்கலாம், அந்த ஓரியன்டேஷனை கழிச்சுட்டா. இது வரைக்குமே நம்ம வந்து ராகம் அப்படின்றத வச்சு தான் நம்ம பார்ப்போம். ராகம்னா இந்த ஸ்கேல்ஸு கார்ட்ஸ் எல்லாமே ராகத்தோடு சம்மந்தப்பட்டது. மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது இசையில் 2 முக்கியமான விஷயம், ஒன்று வந்து ராகம், இன்னொன்று வந்து தாளம். ரெண்டுமே முக்கியம். சில பேர் பார்த்திங்கன்னா ராகமாக பாடுவாங்க, ரொம்ப டியூனை சூப்பராக பாடுவாங்க, ஆனால் கவுண்டிங்கை விட்டுருவாங்க, ஆனால் கேட்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அவ்வளோ அழகான குரல் தான், ஆனால் டைமிங்கில் பாடலன்னா நல்லா இருக்காது. சில பேர் டைமிங்கில் கரெக்டாக டைமிங்கில் எடுப்பாங்க, ஆனால் வாய்ஸ் டியூனில் இருக்காது, அப்போ அதுவும் கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்போது மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு இசை நமக்கு வேணும்னா ராகம் முக்கியம், தாளம் முக்கியம். ஸோ நம்ம 17 வரைக்கும் ராகத்தை பற்றி தான் அதெல்லாம் பார்ப்போம். ஸ்கேலு, மைனர், ரிலேட்டிவ் மைனர், கார்டு, இதெல்லாமே ராகத்தோடு சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ரிதம் செக்ஷனுக்கு வந்த ரிதம் தான் என்ன அப்படின்னா தாளம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம். நம்ம கீபோர்டில் பார்த்திங்கன்னா இப்போ பாட்டு புக்கெலாம் இருக்குது. பாட்டு புக்கில் இப்போ சில பாட்டு புக்கில் ஸ்கேல் கார்டெலாம் அவங்களே வந்து போட்டுறாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்கேல் போட்டிருப்பாங்க, அப்புறம் ரிதம்னு போட்டிருப்பாங்க. போட்டுட்டு 4/4 3/4 இப்போ இருக்குமா, 4/4 2/4 3/4 6/8 7/8 ஓரளவுக்கு இது இல்லாமல் நிறையா இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே இதில் வந்துடும். அப்போ அது ஒரு ரிதம் என்ன, அதில் ஒரு சில பாடல்களை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் எந்த பாட்டு எடுத்து பாடினாலும் இந்த கவுண்டிங்கில் வருதா, அப்போ என்ன ரிதம் போடணும், அப்போ எப்படி வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, அதே போல் அடுத்தது என்ன பார்ப்போம், 23ல் பார்த்தீங்கன்னா 23rd லெசன் ஃபைண்டிங் நோட்ஸ் ஃபார் அ சாங். ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எழுதுறது, ஒரு பாட்டுக்கு எப்படி நம்மளாக ஒரு பாட்டு கேட்குறோம், அந்த பாட்டு என்னென்ன நோட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து அப்ளையிங் கார்ட்ஸ், கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம், நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னா கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறது தான். கார்டை வந்து அப்ளை பண்ணி நான் சொன்னது போல் கார்டுங்கிறது புதுசாக கண்டுபிடிச்சி போடுறதில்ல, அப்ளை பண்ணுறது. நம்ம ஃபைண்டிங் நோட்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த பாட்டுடைய ஸ்வரங்கள் என்ன நோட்ஸை தான் ஃபைண்ட் பண்ணி எழுதுவோம். கார்டு அப்படிங்கிறது இந்த கார்டு தான் வரும்ன்ருக்கு, நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு. நம்ம இஷ்டத்துக்கு கார்டு வாசிக்க முடியும், நம்ம கார்ட்ஸ் போகிறோம். ஸோ அப்போ அப்ளையிங் கார்ட்ஸ், எப்படி கார்டு எந்தெந்த கார்டு எங்கே வரும்னு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து கடைசி லெசன் என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரோ அண்டு இன்டர்லூட்ஸ். ஒரு பாட்டுக்கு நம்ம எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறது, எப்படி இன்டர்லூடு வாசிக்கிறது. ஸோ அது வந்து கடைசியாக நம்ம வந்து பார்த்து அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் கிளம்பி போயிடலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் போட்டுருங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். சில பேர்லாம் பயத்தில் வந்து எங்களோட ஆப்ஷன் போட்டுருவாங்களோ அப்படின்னு 3-4 வாட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்? சொல்லுங்கள் சார். அந்த மியூசிக்கல் ஆல்பபெட் இருக்குல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரிபிள் கிளஃப் அந்த மாதிரி இது வச்சு பண்ணால இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். மியூசிக் ஆல்பபெட் அது ஆக்சுவலாக பியூர் வெஸ்டர்ன் மியூசிக்னா அந்த ட்ரிபிள் கிளஃப் நோட்டேஷனு அதுதான், சரிங்களா. அது வந்து இப்போ ஃபஸ்ட்டே அதில் போனோம் அப்படின்னா சில பேருக்கு அது புரியாது. அந்த ஏன்னா லைனில் ஸ்பேஸில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. எல்லாருமே, அதாவது ஒரு 10 வயசுலேருந்து எல்லாருமே கற்றுக்கலாம்.
ஸோ ஓகே போகிறது சார். ஆக்சுவலாக என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னு சொல்றேன்னா, நம்ம அந்த ட்ரிபிள் கிளப் அப்படின்னா என்ன சாங் இருந்தாலும் நம்ம வந்து அது நம்ம பண்ணலாம்ல இந்த டியூன். இல்லை நான் வந்து அதான் மியூசிக் ஷீட் தனியாக எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த அப்படிங்களா? ஓகே. நோட்டேஷன் கோர்ஸ் வந்து ஓகேவா. நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், உங்களுக்கு அனுப்ப குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆர் அதுக்கு ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் ப்ராப்பராக பார்ப்பேன். ஏன்னா ஃபுல் வெஸ்டர்ன் போயிட்டோன்னா அது ப்ராப்பராக பார்க்கணும். ட்ரிபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் நம்ம அப்படி பார்ப்போம். நம்ம ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கு நமக்கு இதுவே போதும், ஒரு லைவில் வாசிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும். ஆமாம், ஓகே. அது தனியாக பார்ப்போம். ஆமாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேறு யாருக்காவது? இல்ல சார். ஹவு டு அப்டேட் அசைன்மெண்ட்ஸ்? சார் வந்து 4th வீக் கூட கிளாஸ் இருக்குமா? எல்லா வீக்கும் கிளாஸ் இருக்கும், எவ்ரி Thursday. ஓகே. என்னாச்சு 4th வீக் எதுவும் இருக்கா? ஓகே. ஸோ உங்களால் வர முடியல அப்படின்னா நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ரெக்கார்டாக கிளாஸ் நாங்கள் போடுவோம், அதை பார்த்து நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடணும். சரியா? யாரோ கமெண்ட்டில் ஏதோ கேட்டாங்க, பார்த்துட்டு மறந்துட்டேன். அசைன்மெண்ட்ஸ் ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது நீங்கள் தான் வீடியோ அசைன்மெண்ட்டு பேசிட்டு நீங்கள் மைக்கில் ஆஃபில் போட்டுருங்க. நீ மம்மி கிட்ட செம்ம அடி வாங்க போற, எனக்கு தெரியாது. நம்மளே போட்டுருவோம். Sir, somebody is speaking so that it is some sort of disturbance. Yes, I just Please ask them to mute their mic, sir. Yeah, just now I muted them. Okay, so yes, Englishல கூட சில பேர் கேட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது. Please tell me in English. I will try my best to explain, but we'll see how much because time also it's very short. ஏன்னா this all lessons வந்து 5.5 month 6 month அப்படிங்கிறது too short. when we deal நம்ம lessons போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் நிறையா சாங்ஸ் பார்க்கலாம், இன்னும் சாங்ஸ் பார்த்தா நல்லா இருக்குமே, அதை நான் யாருமே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஷார்ட்டாக தான் பார்ப்போம். பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் இங்கிலீஷ் ஆல்சோ. வில் சி. அப்படி இல்லைன்னா if not possible, if you can't understand, we'll see that what we can do, or we'll start a separate English batch for that. Okay. So now சொல்லுங்கள், just you after that class you just tell me. Okay, today leave it today. So from next class, what to do till next class? நல்ல கேள்வி. ஸோ வாட் டு டூ ஸ்டில் ஆஃப் தஸ், கீபோர்ட்லாம் தொடச்சி வச்சுருங்க, நோட்டில் பேர் எழுதிருங்க. ஓகே. ஸோ எக்ஸசைஸ் அதான் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அடுத்த வாரத்தில் இருந்தே பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஆமாம். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, ஓகே புரியுது. அப்புறம் இன்றைக்கி போன வாரம் அடுத்த வாரம் அசைன்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துட்டா அடுத்த வாரம் என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் சும்மா வந்துருப்போம். அதனால் ஸோ ஓகே. ஸோ டுடே ஃபீல் ஃப்ரீ, நல்லா ஃப்ரீயாக இருங்க, கொஞ்சம் பயம்லாம் போயிட்டோம். ஸோ அடுத்த வாரத்தில் இருந்து அசைன்மெண்ட்ஸ், இந்த வாரம் நோ அசைன்மெண்ட்ஸ், ஓகேவா? இந்த வாரம் நோ அசைன்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்கில் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அது நான் வந்து சொல்லுவேன் எப்படி பண்ணேன் என்ன ஏதுன்னு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் யார் இங்கிலீஷில் கேட்டாங்களா, somebody asked for English to explain also. So next week you just attend the class, and after the class you just give your response. Is it that can understand or not? If not, then we will see we'll what we can do. Either we can start a English batch, because many people for asked for that also. We'll see. Okay, அது யாருந்தல்ல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கேள்விகள் இல்லைன்னா நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ கடைசி ஒன்றுன்னு சொல்லிடுறேன். எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் எதுவும் வந்தாலும் கேட்கலாம். நீங்கள் கிளாஸில் கேட்டாலும் சரி, இல்லை குரூப்பில் இருந்தாலும் சரி, இல்லை கீபோர்டு கிளாஸ் சம்மந்தப்பட்டமாக தான் டவுட் கேட்கணும் அப்படி இல்லை கீபோர்டு விஷயம் ஏதோ உங்களுக்கு பிரோஜனமாக சர்ச்சில் செஷன் டைம் 9 to 10 மேக்ஸிமம் 10குள்ளே முடிச்சிடும். நமக்கு இந்த இது சொல்கிறது இந்த
மேஜர் கார்ட் ப்ரோக்ரஷன் 17 லெசன் வரைக்குமே நமக்கு டைம் முடிஞ்சிடும், மேலே போகாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம பாட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்பொழுது மேபி ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போகலாம், 9 to 10 15 வரைக்கும் போகும். ஓகேவா? இந்த 17 லெசன் வரைக்கும் உங்களுக்கு போகாது. 17க்கு அப்புறம் நம்ம சாங்ஸ் பார்க்கும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து 9 to 10 வில் ப்ராப்ளம். ஹிம்ஸ் இருக்குமோ? சிஎஸ்ஐ ஹிம்ஸ் நம்ம சேனலில் போட்டிருப்பேன்னு என்னன்னு தெரில. அதில் இருந்தால் தான் ஒரு 4 பாட்டு 5 பாட்டு இருக்கும். ஓகே, அதான் நான் கோர்ஸ் எடுத்தீங்க. கோர்ஸ் முடிச்சுன்னா நீங்களே நோட்ஸு கார்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். அது ஹிம்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இதையும் நான் சொல்லணும். ஆமாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து பேச்சுலர்லாம் ஏற்கனவே கிளாஸ் போயிருப்பாங்க இல்லையா, இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருந்தால் நம்ம எடுப்போம். ஏன்னா பிகினர்ஸ் இருக்கிறாங்க, ஏற்கனவே கற்றுட்டவங்களும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இருந்து எடுப்போம். அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாட்டு எப்போ வரும். ஐயா வரியா இருக்கு, நான் தான் சொல்லி தர மாட்டேன்னு சொன்னேன். அதான் சிலபஸில் இருக்குல்ல, அது வரப்போ வரும். அவன் இல்லை பாட்டு அவ்வளோ வர வைப்பாங்க. அடுத்த வாரம் பாட்டு லெசன் எடுக்க போகிறோன்னா இன்றைக்கி குரூப்பில் லெஃப்ட் ஆயிரும். எனக்கே வருத்தமே, அடப்பா இவ்வளோ நாளாக பாட்டு வேணும் கேட்டு அடுத்த வாரம் பாட்டு எடுக்க போகிற நல்ல வேலை அந்த பிரதர் பாட்டு கேட்டார். நமக்கு மைண்ட்லேயே இருக்கும், அந்த பிரதர் பாட்டு கேட்டு இருந்தார், அடுத்த வாரம் எடுக்க போகிறான்னா ஆள் லெஃப்ட் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்துறாங்க. ஜஸ்ட் ஒரு 6 மாதம் இருந்து என்ன தான் சொல்லித்தராங்க அப்படின்னு முழுசாக கேட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ தான் நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாலுமே இந்த மாதிரி ஜெனரேஷனில் கீபோர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேங்க அப்படி உங்கள்கிட்ட கேட்டால் கூட உங்கள் ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பாதியில் போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். சார் ரன்னிங் நோட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு ஹவு டு அப்ளை. சார் Thursday விட்டுட்டு வேற எந்த டேஸும் இருக்காதா? ஆமாம், வேறு எந்த டேஸ் இருக்காது, Thursday தான், எவ்ரி Thursday மட்டும்தான். ஓகே சார். ஓகே, யாரும் இன்னும் கேட்டாங்களே சார் ரன்னிங் நோட்ஸ் சொல்கிற அப்படின்னா என்ன, ஹவு டு அப்ளை. ரன்னிங் நோட்ஸ் சொன்னேன்னா எனக்கே தெரியும், சொல்கிறேன். ரன்னிங் நோட்ஸ்னால் என்னன்னு தெரியல. நான் இப்போ சொன்னேன் ரன்னிங் நோட்ஸ்ன்னு. சரி, ஓகே. ஸோ அது கிளாஸ் நடக்கும் பொழுது கேமராவை ஆன் பண்ணணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ யுவர் சாய்ஸ். ஏன்னா நமக்கு தெரியும், ஏன்னா 9 to 10 அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் இருப்போம், இல்லை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அதனால் வீட்டில் இருந்தால் மோஸ்ட்லி இருக்கனால இட்ஸ் நாட் கம்பல்சரி. அதே போல் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, டேட்டா பேக்லாம் நிறையா இருக்குதுங்க. அதே போல் கேமரா ஆன் பண்ண முடியும்னா யுவர் ஸோ வெல்கம். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு 2 பேர் இருந்தாலும் பார்க்குறது நல்லா தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி கேமரா ஆன் பண்ணோம் அப்படிங்கிறது. சரியா? நோட்ஸ் வந்து நான் குரூப்பில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கீபோர்ட் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அது குரூப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன். சரியா? கூகுள் ட்ரைவ் லிங்க்குமே இருக்கும், நீங்கள் எல்லா பாட்டும் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறீங்களா? பிரதர் சம்பத் குமார், ஆர் யூ இன் வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ? சார் இருக்கோம் சார். ஓகே. ஸோ அதையும் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கிவ் மீ ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் நோட்ஸ் இண்டெக்ஸோடு இருக்கும். ஸோ ஐ வில் ஷேர், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ஜெபத்தை நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் வந்துடாதீங்க, கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுங்க. கரெக்டாக ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிவோஷன் பார்த்துட்டு 9:15 லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 o'clock முடிச்சிடுவோம். கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம பேசிக்கில் இருந்து. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நல்லா ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் டீச் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இதே வந்துச்சு, கார்டியம் வந்துச்சு, ஃபார்மேஷன் என்ன. ஸோ ஒரு இன்டெப்த்தாக படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் டீச்சும் பண்ணலாம். ஸோ எனக்கு என்னோடய ஆசையமாக இருந்தான். ஸோ சும்மா ஏதோ கற்றுட்டோம் வாசிச்சா போதுன்றது இல்லை, அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் மற்ற சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டண்டன்ஸ் வந்து கூகுள் மீட்டில் தான், வாட்ஸ்அப் குரூப்பில் வேண்டாம். இதில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், நான் பார்த்து அப்டேட் பண்ணிடுறேன். கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு இது போதுமான கிளாஸ் தான். ஆமாம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் சொன்னேன் இல்லையா, ரிதம் எல்லாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போதுமான கிளாஸ் தான், நீங்கள் வாசிக்கலாம். இந்த கிளாஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க, சொல்கிற அசைன்மெண்ட்ஸ் தான் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
ப்ளே பண்ணுறது மாத்திரம் ஒரு பாட்டுக்கு நீங்கள் நோட்ஸ் எழுதலாம். ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் என்ன நோட்ஸ் இருக்குது நோட்ஸ் எழுதி அதுக்கு கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் இன்ட்ரோ வாசிக்கலாம். அது சொன்னாலும் இந்த எல்லாம் பாதி ஃபைண்டிங் நோட்ஸ் ஃபார் கடைசி 4 லெசன் அதுதான் எப்படி வந்து கார்டு அப்ளை பண்ணுறது, இன்ட்ரோடு எப்படி வாசிக்கிறது. ஸோ அதுதான் ஓகேவா. அது ஆனால் கிராஜுவலாக நீங்கள் அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது டபால் ஒரு நாளில் வந்துடுது. சின்ன சின்னதாக அது இம்ப்ரூவ் ஆகணும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை செய்யணும். இப்போது ட்ராயிங் பண்ணுறோம் இல்லையா, ட்ராயிங் வந்து ஒரு ஆர்ட் தான். ஸோ ட்ராயிங்கிறப்போ ஆர்ட்னா எடுத்தோடனே பயங்கரமான பெயிண்டிங் யாராவது வரைஞ்சிருவாங்களா? இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் சிம்பிள் ட்ராயிங்காக தான் வரைஞ்சிருப்பாங்க. அப்புறம் அந்த க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் போக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதே போல் தான் இந்த நம்ம இன்ட்ரோ வாசிக்கிறது, இல்லை கீபோர்டு வாசிக்கிறது, கார்டு அப்ளை பண்ணுறது எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். அந்த க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லும் பொழுது எடுத்தோடனே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசிக்கை புரிஞ்சுக்கணும், இது எப்படி ஒர்க் ஆகுது அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அப்புறம் சிம்பிள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு க்ரோத். ஆனால் நீங்கள் பேசிக்காக கீபோர்ட் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணிங்கன்னா அது சிம்பிள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு மூளை கொடுத்துருக்காரு இல்லையா, அது கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து சில விஷயங்களை லேர்னிங் மெஷின் தான் மூளை அது பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக மியூசிக் படிக்காமல் நீங்கள் என்ன தான் இன்ட்ரோ வாசிச்சாலும் கடைசி வரைக்கும் கிரிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா, நமக்கு ஒரு ப்ராப்பர் க்ரோத் இருக்காது. சரிங்களா. ஸோ அதான் நான் சொல்கிறேன், இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. மேபி ஒரு 4 கிளாஸ் ஸ்கேல்ஸ் மேஜர் கார்டெலாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஐயோ ஏற்கனவே பார்த்தது தான் அதே தானே சொல்லி தராங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்களே அதை தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரில் நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். இந்த கோர்ஸில் என்ன இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எதுவும் சஜஷன் கொடுங்க, எதுவும் மாற்றணுமா, எது பண்ணணுமா அப்படின்னு கேட்போம். ஸோ அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லலாம் பார்த்துட்டு. ஓகே சரி. ஸோ அடுத்த வாரம் வியாழக்கிழமை சந்திப்போம். இப்போ நான் ஜெபித்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுங்கள தகப்பனே, நாங்கள் ஒரு பார்க்க கிருபை செய்திங்க நன்றி. இந்த கோர்ஸை குறித்ததான ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அன்றோட தகப்பனே, இந்த கோர்ஸில் கலந்து கொண்டு எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய கிருபைகளை தாங்க ஆண்டவர். அந்த வேண்டிய ஞானம் அறிவுத்தை எல்லாருக்கும் நீங்கள் தாங்க. தொடர்ந்து எங்களுடைய அன்பு உமக்குள்ள எங்களுடைய அன்பு வளரட்டும். நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.